என்னையா கோடி கோடியா சேர்த்து வச்சு எங்கயா கொண்டு போக போறீங்க? செத்தா கூட அருணாக்குடி அத்து விட்டு தான் உள்ளத்துக்கு கொண்டு போய் போதைக்கிறா. காசு கிடையாது, ஒண்ணு கிடையாது. கேப்டனின் உடல் வைக்கப்பட்டிருந்த அந்த ஊர்தி மக்களின் வெள்ளத்தில் மெதுவாகவே நகர்ந்து வந்தது. அந்த அளவுக்கு விஜயகாந்த் அவர்கள் ஒரு நற்பெயரை சம்பாதித்து வைத்திருந்தார். சந்தன பேழையில் விஜயகாந்த் வைக்கப்பட்டிருக்கிறார். சந்தன பேழையின் ஒரு பக்கம் கேப்டன் என்ற வாசகம் பொறிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விஜயகாந்த் வாழ்ந்தான், இருந்தான், வாழ்ந்து கொண்டே இந்த மக்களுக்காக தான். 2023 நான் ஒரு வாட்டி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு எனக்கு. அது ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன், அந்த சொல்ல விரும்பலன்னா. ஃப்ரெண்டு வந்து என் மச்சானை ட்ராப் பண்ணி விட போயிருந்தாங்க. காட்டன் வித் an ஆக்சிடென்ட். ஏன்னா எங்களுக்கு பெரிய குடும்பம், இப்போ எல்லாம் தனித்தனியாக இருக்கிறோம். அது குழந்தைங்களுக்கு பால் கூட கிடைக்காம இருந்தது ரொம்ப கஷ்டமா. எங்களை எல்லாரும் ஒதுக்கினவங்க முன்னாடி சூப்பரா கெத்தா மாசா வாழ்ந்துருக்காங்க. உலகத்துல கிடைக்காதது என் பொக்கிஷம், அது ஒண்ணுதான். வந்தா எனக்கு பெரிய பொக்கிஷம் கிடைக்க மாதிரி வந்து நான் உயிர் விட்டுட்டா போதும். ரெண்டாயிரத்தி 23 உங்களுக்கு மறக்க முடியாத இன்சிடென்ட்னா என்ன உங்க லைஃப்ல? 2024 இது நடந்தா ரொம்ப ஹாப்பியா இருப்பேன், அதுவும் இல்லாம உங்களோட ரெசல்யூஷன் என்னன்னா நீங்க சொல்லலாம் பிரதர். ஓகே, 2023 நான் ஒரு வாட்டி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு எனக்கு. ஸ்கூட்டி ஓட்டிட்டு இருந்தேன், குனியமுத்தூர் சைடு தான். அப்போ பைக்ல 60ல் போயிட்டு இருந்தேன். தப்பு தான், என் தப்பு தான், அண்டர் 18 வேற. ஸோ அப்போ ஒருத்தர் இண்டிகேட்டர் போடாமல் லெஃப்ட் ஏறினாரு, அதுவும் அவர் தப்பு தான். 2 பேர் தப்பு தான். ஸோ அவர் இடிச்சிட்டேன், அதான் மறக்க முடியாத ஒரு சம்பவம். 2023 உங்களுக்கு மறக்க முடியாத இன்சிடென்ட்னா என்ன உங்க லைஃப்ல? 2024 இது நான் நடந்துச்சுன்னா ரொம்ப ஹாப்பியா இருப்பேன் அப்படின்னா என்னங்கக்கா? அது ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன், அந்த சொல்ல விரும்பலன்னா. 2023 உங்களுக்கு மறக்க முடியாத இன்சிடென்ட்னா என்ன லைஃப்ல? 2024 இது நடந்தா நான் ரொம்ப ஹாப்பியா இருப்பேன் அப்படின்னு என்ன பிரதர்? மறக்க முடியாத இன்சிடென்ட்னா ஆக்சுவலாக நான் வேறு ஜாப் ஸ்விட்ச் பண்ணலான்ற ஒரு ஐடியா எனக்கு இருந்துகிட்டே இருந்தது. பட் அது இப்போ கடைசி வரைக்கும் பண்ணலை. 2023 பண்ணணுன்ற ஒரு ஐடியா இருந்தது, கண்டிப்பாக பண்ணிவிடுன்னு நினச்சேன், பண்ண முடியல. பட் 2024 மேபி ஹோப்ஃபுல்லி பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். 2023 ஃபஸ்ட் டைம் வீட்டில் தான் எப்போவுமே இருப்பேன். ஆல்மோஸ்ட் இந்த என்டையர் இயர் அவ்வளோதான் இருந்தேன். டிசம்பர் வந்து எங்கள் கூட வெளியே போய் பைக்கெல்லாம் எடுத்து ரொம்ப புதுசாக பைக்கெலாம் ஓட்டணும், அதெல்லாம் ரொம்ப மெமரபுளாக இருந்தது. ஃபஸ்ட் டைம் ஜிம் போய் டெட் லிஃப்ட் பண்ணோம், அதெல்லாம் இருந்தது. லைக் 2023 இந்த வருஷத்தில் வந்து ஹாப்பியாக சொல்லணும்னா நான் வந்து ரோட்ராக் கிளப்புக்கு பிரசிடெண்ட்டாக இது செலக்ட் ஆனது. சேடாக சொல்லணும்னா நிறைய லாஸ் ஆகிருக்கு இந்த வருஷம், ரொம்ப நிறைய லாஸ் ஆகிருக்கு. அண்ட் ஒரு ஃபன்னியான ஒரு இன்சிடென்ட், ஃபன்னி அண்ட் சென்டிமெண்டலாக டச் ஆகிற இன்சிடென்ட்னா, என் ஃப்ரெண்டு வந்து என் மச்சானை ட்ராப் பண்ணி விட போயிருந்தாங்க. அப்போது வந்துட்டு ஹி காட்டன் மெட் வித் an ஆக்சிடென்ட். ஒரு ஆட்டோக்கார ரேஸ் ஓட்டி அவங்கள தள்ளி விட்டுட்டு he was trying for an பாடி பில்டிங் காம்படிஷன். பாடி பில்டிங் காம்படிஷன் போகும்போது உடம்பு ஃபுல்லாக ஸ்க்ராட்சு. பட் அது கொஞ்சம் மறக்க முடியாத இன்சிடென்ட் இந்த வருஷம். அது வரைக்கும் எதுவும் ஆகலை, அதனால தான் இது ஃபன்னியாகவும் ப்ளஸ் சென்டிமெண்டலாகவும் சொன்னேன். 2023 உங்களுக்கு மறக்க முடியாத இன்சிடென்ட்னா என்ன? 2024 இது நடந்தா ரொம்ப ஹாப்பியா இருப்பேன், உங்களோட ரெசல்யூஷன் எதுன்னு தான் சொல்லலாம்னா? இப்போ மறக்க முடியாதுன்னு பார்த்தோம்னாக்கா, இப்போ லாஸ்ட்டாக சென்னையில் தண்ணி வந்தது, அப்புறம் தஞ்சாவூர், திருநெல்வேலி இங்கெல்லாம் மழை பெஞ்சு ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க கடைசியாக. 2023 உங்க லைஃப்ல மறக்க முடியாத இன்சிடென்ட்னா என்ன? 2023 2023 நிறைய நிகழ்ச்சிகள் இருக்கு. அதில் ஒன்று சொல்கிறேன். என் பையன் போனது தான் எனக்கு ரொம்ப இதாக இருக்குது வீட்டில். 2வது பையன் வெளிநாடு போகிறேன்னு சொல்லிட்டு போனான் குடும்பத்தோட. 5 வருஷம் ஆகுது, இங்கே ஒன்றும் பதிலே இல்லை. 248 பேர் போனாங்க. இல்லை பதிலே இல்லைன்னு சொல்கிறேன். ஒரு ஆக்சிடென்ட் இல்லை, ஒன்றுமே இல்லை, தெரியல வெளியில் என்ன ஆனாங்க என்ன ஏதுன்னு எதுவுமே ஒன்றுமே தெரியல. அடுத்த ஸ்டெப் வேறு எதுவுமே எடுக்கலீங்களா நீங்கள்? எல்லாம் ஸ்டெப்பெல்லாம் எடுத்துகிட்டு தான் இருக்கிறாங்க, ஆனால் இன்னி ஒரு பதிலும் இல்லை. இந்த ஜனவரியில் ஏதோ வர்றதா ஏதோ ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன், ஆனால் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப இதாக இல்லை. அதுதான் எனக்கு மனக்கவலை இந்த 2023. இப்போ ஃபர்ஸ்ட்டை விட இப்போ தொழில் நல்லா கொஞ்சம் டெவலப் பண்ணியிருக்கேன் 2023. நீ அடுத்த வருஷத்துல இதை விட இன்னும் கொஞ்சம் நல்லா டேலண்டா நான் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கிறேன். நீங்க மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கீங்களா? நான் மட்டும் தான் பிசினஸ் இது பண்ணிட்டு இருக்கேன், கூட துணைக்கு என் குழந்தைய வருங்க. ஓகே ஓகே ஓகே.
பர்சனல் லைஃப்ல வேற எதுவும் பர்சனல் லைஃப்னா எங்கள் அண்ணனுங்களாம் கொஞ்சம் இதாக இருந்தாங்க. அவங்களாம் நல்லா ஒத்துழைச்சு நல்லா வரணும், சந்தோஷமா இருக்கணும் எனக்கு, அவ்வளோதான். சரி ஓகேங்கக்கா. ஏன்னா எங்களுது பெரிய குடும்பம். இப்போ எல்லாம் தனித்தனியாக இருக்கிறோம், எல்லாம் ஒத்துமையாக இருக்கணும், அவ்வளோதான். வேற ஒன்றும் 2023 இப்போ 12th படிச்சுட்டு இருக்காங்க. இப்போ இனி ஒரு 2 monthsல முடிஞ்சிரும். இந்த ஃப்ரெண்ட்ஸை மிஸ் பண்ணுவோம்னு ஒரு வருத்தம். இது அது ஒரு ரொம்ப ப்ரீசியஸான டைம். மறக்க முடியாதுன்னு சொல்லி எடுத்தோம்னா நிறையா வந்து சொல்ல முடியும். இது என்னன்னா இப்போ நம்ம வண்டி தான் ஓட்டுறது, என்ன வண்டினா? ஆட்டோ தான் ஓட்டுறது. ஓகேண்ணா. இதில் வந்து எப்படின்னா நம்ம வந்து எங்கே போன நின்னாலும் அதாவது டியூக்கு தகுந்த மாதிரி நமக்கு கிடைக்கிறதில்ல. எங்கே வந்தாலும் வரவுக்கு செலவுக்கு கரெக்டாக இருக்குது, அதுதான் விஷயம். வேற ஒன்றும் அந்த அளவுக்கு என்னென்னா பெரிய வந்து நம்ம எதிர்பார்க்க முடியதில்லை. ஒரு டியூ கட்ட முடியலையேன்னா ஸ்ரீராம் ஃபைனான்ஸ்காரன் போட்டு நம்மளை போட்டு கொல்றான் ஒன்று. அதே மாதிரி நம்ம எந்த ஃபைனான்ஸு நம்ம இந்த இண்டோல்ஸ் அவனும் கொல்றான் நம்ம. அது மாதிரி வந்து இந்த பஜாஜ் இவங்கெல்லாம் வந்து எப்படின்னா ஒரு டியூ கட்ட முடியலன்னா அவங்க வந்து ஒரு அந்த இது பார்க்க மாட்டேங்க, மனிதாவும் பார்க்க மாட்டேங்கிறாங்க. வாய்க்கு வந்த மாதிரி பேசுறாங்களா இல்லை எப்படி? இல்லை, வாய்க்கு வந்த மாதிரி பேசுனா நம்மளும் விட மாட்டோம், அது வாய்க்கு வந்த மாதிரி பேச மாதிரி. பட் என்னன்னா அவங்க வந்து எப்படின்னா இதை கட்டலைன்னா ஒத்தைக்கு டபுளாக போட்டு நம்மளை முடிச்சிடுறாங்க. வட்டிக்கு மேல வட்டி போட்டு உங்களை முடிச்சிடுறாங்க. அடுத்த ட்ரிப்பு ஏன்டா லோன் வாங்கணுங்கிற மாதிரி நம்மளுக்கு ஃபீல் பண்ணி வச்சிடுறாங்க. அதனால நம்ம முடியறதில்ல. என்னடா பண்ணுறது, கட்டவும் முடியாமல் செய்யவும் முடியாமல் ரொம்ப இது விஷயம் இல்லைதாங்க. என்ன பண்ணுறது சொல்லுங்க, என்ன பண்ணுறதுங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்மளும் வந்து டியூ கட்டிக்கிட்டே போயிட்டே இருக்கிறோம். அதில் என்ஓசி வாங்குறதுலேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இவங்க நம்ம கட்டிடுறோம். ஆனால் என்ஓசி வந்து கொடுக்க ரொம்ப லேட் ஆயிடுதுங்க. அது அவங்க லேட்டு பண்ணால் அதுக்கு ஒரு ஃபைன் கிடையாது. ஆனால் நம்ம ஒரு நாள் லேட் பண்ணோம்னா அதுக்கு உண்டான காசுக்கு வந்து ஒத்தைக்கு டபுளாக வாங்கிடுறாங்க. அப்போ நம்ம எவ்வளவு தடவை போய் சொல்லியாச்சுங்க, ஏன் சார் இப்போ நாங்கள் வந்து லேட்டானா எங்களுக்கு இப்போ ஃபைன் போடுறீங்க, இதே வந்து நீங்கள் லேட்டானா அதுக்கு யார் ஃபைன் போடுறது அப்படி கேட்டால் அந்த ஒர்க் பண்ணுறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சார் நாங்கள் என்ன சார் பண்ணுறது, மேல் இடத்துல தான் சார் கேட்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ அவங்க தப்பிச்சு அவங்க போயிடுறாங்க. இப்போ நடுத்தரவன் நம்ம மாட்டிக்கிட்டு ரெண்டும் கட்டா மாதிரி முழிக்கிறோம். 2023ல உங்க லைஃப்ல மறக்க முடியாத இன்சிடென்ட்னா என்னக்கா? இப்போ சென்னையில் வந்து ரொம்ப ஃப்ளட் வந்தது இல்லையா, மழை வந்தப்போ ரொம்ப ரொம்ப சஃபர் ஆனோம் எல்லாருமே. ஸோ அது வந்து கரெக்டான ஒரு மெயின்டைன் பண்ணி எல்லாமே இருந்திருந்தா எங்களுக்கு அந்த பிரச்சனை அந்த ஒரு 4 days பசங்களை வச்சுட்டு இருக்கிறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் சென்னைங்களாக்கா? நான் சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் என்னோட கசின் வீட்டுக்கு வந்திருக்கு. அது வந்து அந்த தண்ணியெல்லாம் ரொம்ப அங்கங்கே தேங்கி இருந்தாலும் எங்களுக்கு ரொம்ப ஒரு அன்றாட வாழ்க்கையே ரொம்ப பாதிக்கப்பட்டது எங்களுக்கு அந்த டைம்ல. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நெக்ஸ்ட் இயர்க்கு எங்களுக்கு மழையே என்னதான் ஜாஸ்தியாக மழை பெஞ்சா கூட எங்களுக்கு அதெல்லாம் இல்லாமல் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இது நார்மலாக இல்லை, எல்லா பீப்புள்ஸ் டவுன்லேருந்து அப் வரைக்கும் எல்லா பீப்புள்ஸ்க்கும் சேம் ப்ராப்ளம் தான் இருந்தது. அது குழந்தைங்களுக்கு பால் கூட கிடைக்காம இருந்தது ரொம்ப கஷ்டமா இருந்தது எங்களுக்கு. 2023ல மறக்க முடியாதுன்னா ஹாஸ்டல் லைஃப் ப்ரோ. நல்லா என்ஜாய் பண்ணோம். இப்போது அங்கேருந்து வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரூம் எடுத்தோம். 2023 என்னோட மேரேஜ் நடந்தது ஆக்சுவலி. ஸோ இட் இஸ் அன்எக்ஸ்பெக்டட். தே ஸ்டார்டட் சர்ச்சிங் இந்த மந்த் ஆஃப் ஜான்வரியில் சர்ச் பண்ணாங்க அண்ட் செப்டம்பர்ல கல்யாணம் ஆச்சு. அது மறக்க முடியாது ஆக்சுவலி. எனக்கு 2023 மறக்க முடியாது விஜயகாந்த் சென்றார் இல்லையா, அது கண்டிப்பாக மறக்க முடியாது. ஓகே ஓகே ஓகே. 2023ல நடந்தது எங்கள் மேரேஜ் தான், அதனால மறக்க முடியாது. 2023ல வண்டி எடுக்கணும்னு நினச்சேன், அது கொஞ்சம் டிலே ஆகிட்டு போயிட்டுருக்கு. 2024ல இது நடந்தா ரொம்ப ஹாப்பியா இருப்பேன் அப்படின்னு என்ன பிரதர்? 2024ல சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நம்ம நினச்ச எதுவுமே நடக்கிறது இல்லை, அது ஒன்று. 24க்கு சேஞ்ச் ஆகிற மாதிரி லைக் பீப்புள்ஸ் கொஞ்சம் எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணி நல்லா இருந்தாங்கன்னா பரவாயில்ல. மனிதம் காப்போம், அவ்வளோதான். இப்போ 2024ல என்னன்னா பைக்கு இப்போ இருக்க லைஃப் நல்லா தான் இருக்குது. இதே அப்படியே கண்டினியூ ஆனாலும் இதை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆனாலும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். 2024ல வந்து ட்ரிங்கிங் ஹேபிட்ஸ் இருக்குது, அது கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கலான்ட்டு ரிசல்யூஷன் மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ 2024 காலேஜ் போயிடுவோம், அதை எதிர்பார்த்து காலேஜ் லைஃப் எப்படி இருக்கும் பார்க்கலாம். அது இல்லாமல் கார் ஒன்று வாங்கணும். ஸோ அதுதான் நெக்ஸ்ட். 2024 ஆமாம்.
2024 வந்து நான் வீடு வாங்கணும்னு ஆசைப்படுறேன். அது நடந்து எனக்கு வாழ்க்கையில பெரிய சந்தோஷம் அதுதான். என்னோட லட்சியமே அதுதான், வீடு வாங்கணும். 2024ல கொஞ்சம் குண்டாயிட்டேன், அது கொஞ்சம் சரி பண்ணணும், அவ்வளோதான். எல்லாரும் பேசிக்கான இதுதான், அவ்வளோதான். பர்சனல்னா படிக்கணும் நல்லா, அப்பா அம்மா கேட்குறாங்க, அது நல்லா படிச்சு அது ஆகணும், அவ்வளோதான். 2024ல இது 23, 24 கணக்கெல்லாம் இல்லை. எல்லா வருஷமுமே நமக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டில் இல்லை, எல்லா நாட்டிலுமே பெண்கள் வந்து இந்த மாதிரி ரொம்ப இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் கேட்காம ஒரு வேர்ல்டா மாறினா நமக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். இவங்க சொன்ன கரெக்டு தான். அதுவும் இல்லாமல் ஆண்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை, அவங்களுக்கும் ஆண்களுக்கும் பாதுகாப்பு ஆகும். ஏன்னா பெண்கள் ஆகும்னா உமன் கார்டு யூஸ் பண்றாங்க. அதனால அந்த ஆண்களுக்கும் ஒரு சப்போர்ட் வரணும். யாரும் அதுக்கு ஒரு தனி கட்சி அதுக்கு ஆரம்பிச்சா நாங்கள் மெம்பரா போய் சார் நான் ரெடியா இருக்கேன். 2024ல எனக்கு ஏற்கனவே என் லைஃப் வந்து கொஞ்சம் போகிற மாதிரி தான் இருக்குது. டிசம்பர் நல்ல ஒரு நல்ல மந்த்தாக போயிட்டுருக்கு. மாற்றணுன்னா இன்னும் கொஞ்சம் மோட்டிவேஷனும் படிக்க எனக்கு சுத்தமாக மோட்டிவேஷன் இல்லை, அதனால் அதை கொஞ்சம் படிக்கும், அவ்வளோதான். அடுத்த வருஷம் இதே சீசனில் இந்த மழை சமயத்தில் கோடை காலத்தில் இது இல்லாத அளவுக்கு பண்ணிட்டாங்கன்னா கொஞ்சம் எல்லாருமே நல்லா இருப்பாங்க. ஆமாம், எல்லாத்துக்குமே சௌரியமாக இருக்கும். இதுதான் மறக்க முடியாத இன்சிடென்ட். 2024ல இது இல்லாம இருந்தா ஓகே. ஓகே, அதுக்குள்ள சரி பண்ணிட்டாங்கன்னா ஓகே. நீ 2024ல எல்லாம் எங்கள் ஃபேமிலியெல்லாம் ஒட்டுனாய் ஒட்டுக்கா இருந்து அப்படி இருந்தால் ரொம்ப ஓகே. நீங்க லவ் மேரேஜ் பிரதர்? லவ் மேரேஜ். அதான் 3 வருஷமா லவ் பண்ணோம். லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணி 1.5 வருஷம் ஆச்சு. உங்களுக்கு பர்சனலா உங்க ஃபேமிலி தவிர உங்களுக்கு பர்சனலா நீங்க வந்து இதை நான் பண்ணணும், எங்களை எல்லாரும் ஒதுக்குனவங்க முன்னாடி சூப்பராக கெத்தாக மாசாக வாழ்ந்துக்காரு, அவ்வளோதான். வேற எதுவுமே இல்லை. கான்ஃபிடென்ட்டாக அந்த ஒரு விஷயத்துல இருந்து. இது வந்து 2024 நடந்தா ரொம்ப 2023ல நடந்தது. 24ல ஒன்று சேரணும் எல்லாருமே, அதுதான் வேணும், வேற எதுவும் எதிர்பார்க்கல. நம்ம லைஃப் எப்பவுமே லைஃப் தாங்க. ஆமாம், 2020 இதோட டெவலப்பாக இருக்கும், அவ்வளோதான். நம்ம ஷார்ட்டாக முடிச்சிடறோம், அவ்வளோதாங்க. 2024ல உங்களுக்கு இது நடந்தா நல்லா இருக்கும், ரொம்ப ஹாப்பியா இருப்பேன். ஹாப்பியாக இருக்கிறது ஒன்றே ஒன்று தான். என் பையன் திரும்பி வந்துட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இந்த உலகத்தில் கிடைக்காதது என் பொக்கிஷன் அது ஒன்று தான். வந்தால் எனக்கு பெரிய பொக்கிஷன் கிடைச்ச மாதிரி இருக்கும். வந்து நான் உயிர் விட்டுட்டா போதும், அந்த அளவுக்கு நினச்சிக்கிறேன். ஏன்னா இப்படிலாம் பேசுறீங்க? சொல்கிறேன், வேற ஒன்றும் ஆசை எல்லாம் இல்லை, இதுதான் ஆசை. 2024ல இது நடந்துச்சுன்னா ரொம்ப ஹாப்பியா இருப்பேன் அப்படின்னா என்னன்னா? 2024 எப்படின்னா எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடியது தான். எல்லா வீட்லேயும் வந்து எப்படின்னா நிறையா அழிவுகள்லாம் வருது, பிடிக்குது, செய்யுது. இதுக்கு என்னென்னா ஒரு மனுஷன் வந்து அதாவது இருக்கும்போதும் சரி இல்லாத போது ஒரே மாதிரி இருந்தான்னா அவனுடைய ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும். அந்த பொறாமை பொச்சுறுப்பு எதுவுமே இல்லைன்னா, அதாவது சொல்லுவாங்க, நம்ம விஜயகாந்த் கூட இப்போ இறந்தார் சாரு, அவர் என்ன எடுத்துகிட்டு போயிட்டார், ஒன்றுமே இல்லை. இதையாவது ஒருத்தர் 4 பேர் தெரிஞ்சு, ஒரு 4 பேரில் ஒருத்தன் திருந்துனா போதும். ஒருத்தன் திருந்துனா ஒரு குடும்பமே திருந்த மாதிரி. அப்போ அந்த மாதிரி திருந்தனால ரொம்ப சந்தோஷப்படுவோங்க. 24ங்கிறது வந்து எல்லாருமே நல்லா இருக்கணும், எல்லாருமே ஹாப்பியாக இருக்கணும். யாருமே வந்து ஒரு பொறாமை பொச்சிருப்பு இல்லாமல் வாழ்ந்தாலே அதுவே கடவுளுக்கு ரொம்ப நன்றி சொல்லுவோம். 24 இந்த மாதிரிலாம் ஒரு ரெசல்யூஷன்னா இந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்காமல் இருந்து நாங்களும் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ பீஸ்ஃபுல் இல்லாமல் இருக்க மாதிரி இருக்குன்றது தான் என்னோட ஃபீல். ஏன்னா இப்போ அடுத்து என்ன நடக்கும்ன்றதே தெரியாத அளவுக்கு இருக்கு இல்லையா. கொஞ்சம் பயமும் இருக்கும் குழந்தைங்களுக்கு. எல்லாமே நம்ம எப்படி வெளியே அனுப்பணும் அப்படின்றதே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் போனால் எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருந்தால் ரொம்ப நல்லது தான். 2024 என்னோட பர்சனலாக நடக்கணும்னா எல்லாரும் ஹாப்பியாக இருக்கணும், யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்க வேண்டாம். பிரச்சனைன்றது யாருக்கும் இருக்க வேண்டாம். அதே மாதிரி என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் ஹாப்பியாக இருந்தாலே சந்தோஷம். And 2024 expecting to grow in my personal career actually. So like ஒரு ஜாப்ல ஸ்விட்ச் ஓவர் வேணும் அண்ட் என்னோட இன்கம் இன்னும் அதிகமாகணும். அதுதான் என்னோட நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கு, ரைட்? அண்ட் என்னோட ஃபேமிலி ஹாப்பியாக இருக்கணும். அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர்க்கா. ஹாப்பி நியூ இயர் டு ஆல். ஹாப்பி நியூ இயர் டு ஆல். Happy New Year to all. Happy New Year to all. Happy New Year to all. Happy New Year. Happy New Year. Advance Happy New Year. Happy New Year to all. Happy New Year to all. Happy New Year. Happy New Year. Happy New Year. Advance Happy New Year brother. ஏன்னா அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் எல்லாத்துக்கும்.